ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் ஆனதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் மோடி வந்து ஆர்எஸ்எஸோட அலுவலகத்தை விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணதுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட நார்த் இந்தியாவிலேருந்து வேறு விதமான செய்திகள் வருது. குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா வந்து உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா வேறு விதமான கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூற்றாண்டு விழா, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் அவருடைய நாட்டினுடைய பிரதமர் போகவே இல்லை. ரொம்ப நாளாகவே அவங்களுக்குள்ள ஒரு இது போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து முதல் முறையாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நிறுவனங்கள்லாம் அதுதான் வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்டாரா, இல்லை இவர் விரும்பி போனாரா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய செய்தி. பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் விஸ் பிஜேபிங்கிற ஒரு ப்ராப்ளம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூபியில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் பல தொகுதிகளில் வந்தாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த சுயேட்சை அவங்க தான் வந்து பெரிய அளவில் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அவர்கள் முற்றிலுமாக யூபியில் இந்த முறை வந்து கை கட்டாங்க, வேலை செய்யவே இல்லை. அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அவர்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக போய் அதிமுக திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ ஓட்டு கேட்டுலாம் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு அமைப்புக்குள் ஊடுருவி அங்கே போய் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது கோயில் இருக்குது, அந்த கோயில் ஏதாவது ஒரு விளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பெண்களை வர வச்சுட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு விளையாட்டு நடக்குது அப்படின்னா அந்த விளையாட்டு போட்டி நடத்தி அங்கே கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவேகானந்தரை முதல்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. விவேகானந்தர் காமிச்சிட்டு விவேகானந்தருடைய பொன்மொழிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வரும் அப்படின்ட்டு அவங்களை அப்படியே கொஞ்சம் அது மாதிரி ஊடுருவி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நேரடியாக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையை அப்படி தான். அப்போ அதை முற்றிலுமாக வந்து 2024 தேர்தலில் அவங்க நிராகரிச்சுட்டாங்க, வேலையை பார்க்கல. மகாராஷ்டிராவும் யூபியும் வந்து அவங்க வேலை செய்யாதனுடைய விளைவு தான் அவங்க பெருசாக கை கொடுக்கல. இல்லை அதனால அவங்க மைனாரிட்டியாக நீங்கள் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு வார் போயிட்டு இருக்கு. அதாவது குஜராத்தி விஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகி போயிட்டு இருக்கு. நமக்கும் தெரியும், நிறையா ஆர்டிகல்ஸ் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா வர்ற செப்டம்பரோட அவருக்கு வந்து 75 வயசு முடியுது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அந்த இது என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 75 வயசுக்கு மேலே வந்து உயரிய பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது வர செப்டம்பரோட அவர் வந்து பதவி விலகப் போகிறார், அதுக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார் அப்படின்னு உத்தவ் தாக்கரே அணியினுடைய சிவசேனாவுடைய மூத்த நிர்வாகி சஞ்சய் ராவத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேற்று ஒரு பகிரங்கமான ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அலுவலகத்தில் போய் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டரு, செப்டம்பரோட அவர் வந்து பதவி விலக போகிறாரு, புதிய பிரதமராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அது 2-3 பேர் அடிபடுதுன்ற ஒரு ட்வீட் போடுறாரு. அது பெருசாக வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே அது ஒரு பேசு பொருளாகிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் மெயின்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதை வந்து ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிரனுடைய சிஎம் ஃபட்னாவிஸ் என்ன சொல்கிறார், இல்லை 2029 வரைக்கும் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. இப்போ என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளரோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ போகிற போக்கில் இந்த செய்தியை ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அது உண்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து சந்தேகப்படலாம். சொன்னவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அமைப்பு தலைமையகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அது மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசுகிறார் ஒரு கருத்து அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இல்லாமல் உண்மை இல்லாமல் இருக்காது. அப்போ இவரை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் தயாராகி விட்டது அப்படின்ற மாதிரி தான் இது முதல் கட்டமாக பார்க்க வேண்டியது. இல்லை, இப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதா கூட ஒரு இந்த மாதிரியான விஷயத்த வந்து அரசியல் களத்தில் ஒரு கொளுத்தி போட்டுருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏன் அப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து மோடியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்எஸ்க்கு வந்துச்சு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சரிவு கண்டாலுமே கூட மகாராஷ்டிராவில் ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி வெற்றி, ஹரியானாவில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி மீண்டும் வெற்றி, 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி, இந்த மாதிரி வந்து தொடர் வெற்றியில் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் தான் இருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்காக ஆர்எஸ்எஸ்க்கு மாற்றன்ற ஒரு தேவை? ரெண்டாவது, மாற்றணும்னு எடுத்த கூட அந்த இடத்துல வேறு யார் இருக்கான்ற விஷயம் நான் பேச வேண்டியது. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பாஜகவில் தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் பாஜகவில் எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க. அவங்க தலைவருடைய ஒரு பேராவது உங்களுக்கு தெரியுமா? பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், இருப்பார். அந்த சீசனோடு அவங்க முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் ஒரு தேர்தலையோ அவங்க தான் கொள்கை தலைவர், அவங்க தான் இப்போ திமுக அதிமுகவில் மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவாங்க, அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி தான் வாக்கு கேட்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் யாராவது நீங்கள் முன்னிலைப்படுத்திருக்காங்கன்னா பண்ண மாட்டாங்க. பாஜக அரசினுடைய சித்தாந்தமே ஒற்றை தலைமை, ஒற்றை முகம் இருக்கக்கூடாது. சிங்கிள் ஃபேஸாக வந்து யாரும் இருக்கக்கூடாது. அது அதிகார பரவலாக தான் இருக்கும். அதிகாரம்
ஒரு இடத்துல குவிஞ்சிடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ தொடர்ந்து இவரை பயன்படுத்துகிறப்ப 75 வயசாச்சு. அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்த வேண்டாம், வேறு ஒரு முகத்தை கொண்டு வரணும், இன்னொரு 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு மோடி இன்னைக்கு 10 வருஷமா உட்காந்துருக்காருன்னா இன்னைக்கு போட்ட ஸ்கெட்ச் கிடையாது. அது 50 வருஷமா போட்ட அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவரை கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கொண்டு வரணும்னா இவரை வச்சு ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய பிளான் எப்படின்னா ரொம்ப லாங்காக தான் அவங்க யோசிப்பாங்க. ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, தொலைநோக்கோட தான் அவங்க சிந்திப்பாங்க. அப்போ இவரை வந்து 75 வயசு ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப இதே ஒரு ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி தான் வந்து இந்த 2024 ஆட்சியை அமைக்க வச்சிருக்கோம். அப்படிங்கும் போது எவ்வளவு நாளைக்கு இவரை வச்சு ஓட்ட முடியும்? இவர் வச்சு என்ன சார் கஷ்டப்பட்டு நடத்தணும்? 2024 தேர்தலில் மிகப்பரிய ஒரு உங்களுக்கு 300 சீட் 400 சீட் வரும் சார். அப்படிதான் தனி பெரிய காட்சி இண்டிவிஜுவல் லார்ஜஸ்ட் பற்றி அவங்க மட்டும் தான் சார், யாரும் கிடையாது சார். 246 சார், 246 10 வருஷம் அவருடைய பெரிய விஷயம் சார். அவருடைய திட்டமே 400 சீட் சிங்கிள் பார்ட்டியா வந்து அது நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு நெரேட்டிவ் செட் பண்றது அவங்க சொன்னாங்க 350 to 400 தான் பிளான் பண்ணாங்க. ஓகே, பட் நீங்க அது வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எடுபடலையே, யூபியில் எடுபடலையே, பல மாநிலங்கள் எடுபடல சார். அது ஓகே, ஆனா அதன் பிறகு நடந்த தேர்தலில் வந்து திரும்ப திரும்ப வெற்றி பெறக்கூடிய முகம் அவர் தானே. அதற்கு எப்படி பாடுபட்டாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பேசிட்டு இருக்கோம் RSS எப்படி அந்த வெற்றி அறிவுரை பண்றதுக்கு ஒன்னான வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ரியாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும். அப்போ தொடர்ந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு ஒரு முகம் வேணும், இன்னொரு 30 வருஷத்துக்கு ஒரு முகம் வேணும். அப்போ இப்பயே உருவாக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப உருவாக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஒருத்தர் உருவாக்குறது கஷ்டம். ஒரு தலைவரை வந்து இப்போ நீங்கள் திமுக எடுத்துங்களேன், இப்போ வந்து அவர் முதலமைச்சராக இருக்காரு, துணை முதலமைச்சர் ஈஸி ஆகிட்டோம். இப்போ முதலமைச்சராக இல்லாமல் துணை முதலமைச்சர் நம்ம இப்படி கொண்டு வர முடியும்? தேர்தல் தந்திக்கப்போ நான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்ல முடியுமா? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப இன்னொரு ஆப்ஷனாக உருவாக்கிடணும். ஆல்ரெடி 2-3 பேர் வச்சுருக்காங்க. யோகி ஆதித்யநாத், ஃபட்னாவிஸ் தான் முக்கியமான ஒரு பேரில் இருக்குது. ஃபட்னாவிஸ் தான் அடுத்த இந்தியாவினுடைய RSS பிஜேபியினுடைய முகமாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு படித்தவர், அவங்க உயிர்பத சித்பவ பிராமின் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், RSSக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவரை தான் முன்னிலைப்படுத்தணும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது இன்னொரு பக்கம் அவர் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு, அவரும் தனியாக ஒரு ட்ராக்கை போட்டு அவரும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் RSSனுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களில் ஃபட்னாவிஸ் இருக்கிறார். ஃபட்னாவிஸை கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு இப்படியே வச்சுக்கலாம். இப்போ செப்டம்பரில் உடல்நிலை சரியில்லை, நான் ஓய்வு எடுக்க போகிறேன், டிசைன் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிரப்போகுது? அது எப்படி சார்? அது வந்து இந்தியாவுடைய சார், அது அந்த விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது சார். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதாவது ஒன்றும் ஆகாதுங்கிறது எல்லாத்துக்கும் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்று இருக்கு தான் போகுது. அது மாற்று மோடி அப்படிங்கிறவர் வந்து அவர் இந்த இடத்துக்கு நகருவாரான்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவர் தூங்கும் போதும் சரி உடிச்சிட்டே இருக்கக்கூடிய நபராக இருக்காரு. ஏன்னா பதவி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு உன்னோட ஒரு இலக்கத்தோட இருக்கக்கூடிய நபர். அவர் எப்படி இந்த ஒரு இதை நோக்கி நகருவார்? உடல்நிலை சரியில்லை, நம்ம வந்து RSS விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை நோக்கி அவர் எப்படி நகருவார்? அத்வானின்னு ஒரு தலைவர் இருந்தார், பிஜேபி RSSின் ஒற்றை முகமா மிகப்பெரிய ஒரு டெரர் அவர் தான் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். மோடிங்கிற ஒரு நபரை கொண்டு வந்தப்பறம் அவர் எப்படி ஆனார்? கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அவராகவே ஒதுங்கிட்டார். உடல்நிலை சரியில்லை அப்படின்னு காரணங்கள் சொல்லலாம். வேற அத்வானி வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு இரட்டை முகத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து ஒரு 20 வருஷம் அவங்களுடைய ராஜ்யம் தான். அதற்கு இன்னொரு முகத்தை கொண்டு வர்றாங்க, மோடி விஸ் அமித்ஷா அப்படின்னு அவங்களுடைய ஒரு கொண்டு வர்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே போயிட்டாரா? ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கற்பனையாகவே வச்சுக்கோங்க, நடக்காதுன்னு வச்சுங்க, நடக்குதுன்னு வச்சுங்க. செப்டம்பரில் சொல்கிறாரு, நானும் இந்த தொடர்ந்து இது பண்ணிட்டேன், நான் ஒரு ஆலோசகராக இருக்க போகிறேன், என்னால் தொடர்ந்து பயணம் பண்ண முடியல, என்னால் தொடர்ந்து வந்து பதவியில் இருக்க முடியாது, எனக்கு உடல்நிலை வேணும், எனக்கு ஓய்வு வேணும், நான் ஆன்மீகத்தின் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கட்சி வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. எனக்கு ஆன்மீக தேடல் இருக்கு, நான் கோயிலாக போகிறேன், ஆன்மீகத்தின் பக்கம் போகிறேன், கட்சிக்கு நான் அட்வைசராக இருக்க போகிறேன், எனக்கு உடல்நிலை வேணும், எனக்கு மன அமைதி வேணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. அவரை டேமேஜ் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவரை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குரு மாதிரி கொண்டு வந்து, ஒரு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய குரு மாதிரி கொண்டு வந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அது எல்லா வேலையும் நடக்கும். இல்லை சார், இப்போ உலக அளவில் வந்து இந்தியாவுடைய ஃபேஸாக வந்து மோடி, நரேந்திர மோடி, ஒரே பிரைம் மினிஸ்டர், ஒரே மோடி அப்படின்ற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு பெரிய ப்ராபகண்டா இருக்குது. இப்போவும் அந்த ப்ராபகண்டா பெரிய லெவலில் தான் இருக்குது, அது குறையவே இல்லை. இப்போ திடீர்னு அந்த இடத்துல நாளைக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச், நேம் மாறிடுச்சு அப்படின்றத இது டக்குன்னு அது இப்போ தேர்தல் நடந்து தேர்தலுக்கு அப்புறம் மாறிச்சுன்னா அது ஓகே. அதாவது டக்குன்னு எப்படி அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து இங்கே அமல்படுத்த முடியும்? இவர் வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல நாடுகளில் சுமூகமான உறவு கிடையாது இந்தியாவோட. ஓகே. அப்படிங்கும்போது வெளிநாட்டினுடைய அழுத்தமும் இதுக்கு இருக்கு. இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி
சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறாருன்னா, மோடி மேல் வந்து ஊழல் வழக்கு போட போகிறேன்றார். சுப்பிரமணிய சாமி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் யாருடைய குரல் அப்படின்னு நல்லா தெரியும். சுப்பிரமணிய சாமி சாதாரண விஷயம் பேச மாட்டாங்க. சுப்பிரமணிய சாமி இவ்வளோ விமர்சனம் பண்ணுறார் மோடியை. ஏன் அவர் தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினர் வச்சிருக்காங்க, கட்சியில் வச்சுட்டே இருக்காங்கன்னா, அவர் ஆர்எஸ்எஸ் ஒரு செல்ல பிள்ளை. ஆர்எஸ்எஸ் முக்கியமான முடிவுகளை உலகளவில் எடுக்கிறதுக்கு இவரை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ உலகளவில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஒரு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுதான் உண்மையும் கூட. அப்படிங்கும்போது இதை சரி கட்டக்கூடிய ஒரு படித்த ஒரு நபர் வேணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபட்னாவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர், பேசிக்காக ஒரு ஆடிட்டர், ஒரு மாடலாக இருந்தவர். ஆரம்பத்தில் ஒரு சினிமா விளம்பர மாடலாக இருந்து அதற்கு பிறகு கட்சிக்கு வந்து அதுக்கு பிறகு முதலமைச்சராகி அப்புறம் இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. ஒரு பேசிக்காக ஒரு ஆடிட்டர், ஒரு படித்த நபர். அவரை கொண்டு வந்து வச்சா உலகளவில் கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ இதை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல். அதைத்தான் வந்து சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு. இப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக போயிருக்கு. இல்லை சார், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு அதிகாரம் இருக்குது, மோடிக்கா ஆர்எஸ்எஸ்க்கா? ரெண்டு பேர்த்துக்கு யாருக்கு வந்து இன்றைக்கி வந்து பவரில் யாருக்கிட்ட பவர் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் தான். நீங்கள் மாற்றமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் நினச்சா நாளைக்கு காலை யார் வேணாலும் மாற்றணும். எல்லா பதவிகளையும் தீர்மானிக்கிறது ஆர்எஸ்எஸ். நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் பவர் இருக்குது அப்படின்னா ஏன் வந்து மோகன் பகத் வந்து ராமர் கோயில் இடித்தது வந்து சிலர் உதாரணமாக எடுத்துக்கிட்டு புதுசாக கிளம்பி வராங்க, ஒவ்வொரு மசூதிக்கில் வந்து லிங்கம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு அரசியல் முன்னெடுக்க வராங்க. அந்த மாதிரி யாராலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த உள்ள குமரல் அவரையே எதுக்கு வெளிப்படுத்துறாரு? டேரெக்டாக மோடின்னு சொல்லிட்டு போகலாம்ல. மோடி வந்து அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னா, மோடி இந்த மாதிரி ஒன்று நீ சொன்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லிட்டு போகலாம்ல. அது பேச முடியாமல் எதற்காக வெளியில் மேடையில் வந்து பேசணும்? அந்த அந்த ஆற்றாமை ஏன் அங்கே வெளிப்படுத்தணும்? அதாவது ஒரு கட்சிக்குள்ளேயே பல பிளவு இருக்கும், பல குரூப் இருக்கும். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு 10 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த யார் எந்த பதவியில் இருக்கணும், கவர்னர் யார், சீஃப் மினிஸ்டர் யார், பிரைம் மினிஸ்டர் யார், மினிஸ்டர்ஸ் யாருன்றதை டிசைட் பண்ணுறதே அவங்க தான். அவர்களை அந்த அந்த 10 பேருக்கு மீறி நீங்கள் வந்து எதுவுமே போட மாட்டாங்க. இது பிஜேபியில் பயணம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அவங்ககிட்ட தான் போய் இவங்க ஏதாவது காரியமாகணும்னா அவங்க தான் ப்ரொபோசலே கொடுப்பாங்க. ஒருத்தர் கட்சியோட சீனியர் நிர்வாகியாக இருக்கான்னு வச்சுங்க, அவர் நேரம் டெல்லி போவார். டெல்லியிலேருந்து அந்த 10 பேர் கொண்ட அந்த நபர்கள்ட்ட போய் தான் இங்கே ப்ரொபோசலை கொடுப்பாங்க. எனக்கு கவர்னர் ஏதாவது கொடுங்க, அது கொடுங்கன்னு அவங்க வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நடக்கும். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை மீறி இப்போ ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இப்போ சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும். சில நேரங்களில் மேடையில் பேசுவாங்க. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், அவர் பேசுவார், செல்லூர் ராஜ் அவர் பேசுவாங்க. அந்த மாதிரியான சில பேர் வெளியில் பேசியிருந்தாலும் கூட அதிகாரம்ங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்குது. முக்கியமாக அந்த 10 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க யாருன்னு. அப்போ இன்னொரு 50 வருஷத்துக்கு இன்னொரு முகம் வேணும், இன்னொரு 30 வருஷத்துக்கு ஒரு முகம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைவரை ஆட்சி அதிகாரத்திற்கு போய் உருவாக்கி வச்சிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒற்றை முகமாக இருந்து நாளைக்கு ஏதாவதுன்னா அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது தடுமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பேன். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறதோட விஷயம் நான் புரிஞ்சுட்டேன். ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய இன்டர்னல் கூட்டத்தில் அவங்க பேசிட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர், முதல் மட்ட தலைவர்கள் இருக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ், ராஜ்நாத் சிங் போன்றவங்க இருப்பாங்க. அடுத்து தேர்ட் கேட்டகரி இருப்போம், ஃபோர்த் கேட்டகரின்ற மாதிரி பல மாநில வயசுலையும் ஸ்டேட் வயசுலையும் சொல்லி நேஷனல் வயசுலையும் பிரிச்சு இருப்பாங்க. ஆனால் சமீப நாட்களில் அது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பவர் சென்ட்ரிக்காக மோடி வந்ததுலேருந்து அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக அவங்க பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்க நபர்கள் அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவங்க இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. டேரெக்டாக ஒரு அதிகாரத்தை போட்டு மாற்றிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இப்போ இந்த 22 எலெக்ஷனில் வந்து பிஎம் கேண்டிடேட் அவங்க கிடையாது. நிதின் கட்கரி என்ன சொன்னார்னா, என்ன வந்து பிஎம் கேண்டிடேட்டுக்கு எது கட்சியில் அப்ரோச் பண்ணான்னு சொன்னார். அவர் எதுக்கு அந்த உள்ளுக்கு ஒரு வெளிப்படுத்தணும்? ஆர்எஸ்எஸ் தான் பவர் இருக்குல்ல, நிதின் கட்கரி தான் வந்து பிஎம் கேண்டிடேட், இனிமேல் மோடி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வந்து அதை செய்யல? இல்லை, அரசு மோடிங்கிற ஒரு முகம் இருக்குது, ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா? கடந்த 10 வருஷம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஒரு பிராண்ட் இருக்குது. அதை நீங்கள் எப்படி உடனே மாற்றுவீங்க? இப்போ அதான் இப்போ 4 வருஷம் ஆட்சி இருக்குல்ல. ஓகே, 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சிங்கன்னா 4 வருஷத்துக்குள்ள அவரை மோல்டு பண்ணி கொண்டு வந்துடலாம். அவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் 2024 தேர்தல் ஒருத்தர் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தர் காமிச்சிங்கன்னா இந்த 10 வருஷமா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த இமேஜ் அவங்களே காலி பண்ணுற மாதிரி இல்லை, அதை பயன்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தரை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் 4 வருஷம் இருக்குது. இப்போ இந்த வருஷம் முடிச்சிருங்க, அடுத்த வருஷம் 2026 ஒருத்தரை கொண்டு வைக்கிறாங்கன்னா 4 வருஷம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது. அந்த 4 வருஷத்தில் அவரை உருவாக்குவாங்க, ஒரு மாஸ்க் லீடர் அவங்க உருவாக்குவாங்க. அது அப்போ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த 75 வயசுங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. இந்த 75 வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். அது ஒரு காரணம், அது பைலா எல்லாம் கிடையாது. அது ஒரு மரபு அடிப்படையில் பின்பற்றதான் வந்து அது பைலா எல்லாம் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தில் வந்து இந்த விஷயத்த இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தேர்தல் களத்தில் பேசும்போது அமித்ஷாவே மறுத்து சொன்னார், 29 வரையும் மாற்று கிடையாது, இவர் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அப்படி இருக்கும்போது இப்போ இதெல்லாம் டக்குன்னு மாற்றுவாங்க, அந்த வாய்ப்பு எப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை, அது மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அவங்க எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் சிந்திப்பாங்க. அடுத்த ஒரு தலைவர் இல்லை அங்கே.
பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அடுத்த தலைவர் யார் இருக்கா, அவங்க தெரியக்கூடிய முகம் யார் இருக்கா? இல்லை ஆர்எஸ்எஸ்ஸால ஓகே சார், அது ஓகே ரைட் ஓகேலாம். ஆர்எஸ்எஸ்ஸால மோடியை டச் பண்ண முடியுமா? இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவு எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட பேச முடியுமா? அதாவது ஒரு விஷயம் கிடையாது. ம். அது கட்டுப்பட்டே தான் ஆகணும். கட்டுப்பட்டதாக முரண்டு பிடிக்க மாட்டார். அவருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ்னுடைய உள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கிறதும் தெரியும். மோடி வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி போஸ்ட் உட்காந்துருக்கிறார். மோகன் பகவத் அந்த மாதிரி எந்த போஸ்ட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அவ்வளோதான். பட் மோடியினுடைய பவர்ங்கிறது இந்தியா ஃபுல்லாக அவர் தான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ். ராணுவத்தில் என்ன விஷயத்தை நடக்கணும் அவர் தான் முடிவு பண்ணுவார். வெளியூர் அவர் என்ன நடக்கணும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அவரை சுற்றி அவ்வளோ பாதுகாப்பு படைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவரை வந்து டச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி டச் பண்ண முடிகிறதா இருந்தால் மோகன் பகவத் வந்து வெளியில் மேடையில் போயிட்டு தன்னோட உள்ள குமரல் பேசாமல் டைரெக்டாகவே சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப மிகையாக இருக்குது. நீங்கள் சொல்கிற நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்க ஹையர் அஃபீஷியலில் நியமனம் பண்ணது யார்? யாரோட ரெக்கமெண்டேஷனில் யாருடைய ஆட்கள், எந்த சித்தாந்தத்தினுடைய ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க? மோடி வந்து குஜராத் வந்து கூட்டு வந்து நீங்க கான்ஸ்டியூஷன்ல உயர்ந்த பதவியில் இருக்க அவர் வந்த வழி அதான் சார். வந்த வழி அரசு. நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க ஆட்கள் தான் நியமிச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்க ஆட்கள் தான். ஆனா எல்லா ஆட்களுமே ரெக்கமெண்டேஷன் அவங்க தான் பண்ணிருப்பாங்க. ஓகே சார். பட் எல்லா ஆட்களுமே ஆர்எஸ்எஸ் உடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய தலைவர் தான் இருந்தாங்க. மோடி வந்த வழி அந்த வழி தான். ஆனா அவர் அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தோன்ற தலைவரா தனக்கு கேட்கறது யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுப்பீரியர் பவருக்கு அந்த இதற்கு வந்துட்டாரு. வந்ததுனால தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் காலி பண்ணிட்டாரு, 3rd கட்ட தலைவர்கள் காலி பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ ராஜஸ்தானுக்கு சிஎம் ஃபேஸ் வந்து நம்ம வருஷம் சிந்தியா அவங்களுக்கான ஸ்பேஸ் அந்த கொடுத்துக்கலாம். அதை கொடுக்காம சம்மந்தமில்லாத ஒரு புதுமுகத்தை கொண்டு வராரு. டெல்லிக்கு வந்து ரேகா குப்தான்னு சொல்லிட்டு புதுமுகத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரி எதுக்கு செய்யணும்? எல்லாருமே ஃபெமிலியர் ஃபேஸ் வச்சிருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு யாருமே தன்னை தாண்டி வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவராக இருக்கார் மோடி. இதை ஆர்எஸ்எஸ்ஸால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் இப்போ டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியும் நான் கேட்குறேன். அப்படி ஒரு சூழ்நிலை அடுத்து தொடர்ந்துடக்கூடாது. அப்படி அது புரிஞ்சு தொடரக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸோட வருத்தம் புரியுது. ஆனா செய்ய முடியாத விரக்தியில இருக்காங்கிறது தானே. விரக்தியெல்லாம் கிடையாது. அவங்க நினைச்சா எதையும் மாற்றுவார்கள், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நினைச்சா எதையும் மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்கு. அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு. அது மீறி ஆர்எஸ்எஸ் மீறி மோடி ஒன்றும் செஞ்சிட முடியாது. நீங்க அதிகார பலத்தில் இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் அதை காட்டிலும் பலம். அவங்க என்ன செய்வாங்கிறது தெரியும். அதை மீறி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவர் செஞ்சிட மாட்டாரு. அவருக்கு அதுக்கு உண்டான உரிய மரியாதையோட தான் வச்சிருப்பாங்க. அத்வானி எப்படி வச்சிருந்தாங்க, வாஜ்பாய் எப்படி வச்சுருந்தாங்க, அதே மாதிரியான ஒரு உரிய மரியாதையோட ஒரு ரிட்டையர்மெண்ட். நீங்கள் இருந்தீங்க 10-15 வருஷம் நீங்கள் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தீங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது. நீங்கள் வந்து அடுத்த சேவைகளை பண்ணுங்கள், கட்சியை வளர்க்க பாருங்கள், அட்வைசராக இருங்க, அவங்க கட்சியை நடத்துறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வேற ஒரு ஆளை கொண்டு வரோம். இப்போ கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு தலைவரை போட்டிருப்பாங்க, பொலிட்புரோ கூடி திருப்பி உடனே வேற ஒருத்தரை மாற்றிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண உறுப்பினராக இருப்பார். அதே மாதிரி தான், ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆர்எஸ்எஸ் முடிவெடுக்கும். அதுக்கு அவர் கட்டுப்பட்டு இருப்பார், மீறி போக மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். அது மீறிலாம் போக மாட்டார். அவரும் அதை கட்டுப்பட்டு நடந்து தான் போவார். மீறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சஞ்சய் ராவத் சொல்கிறத நம்ம அவ்வளோ சாதாரணமாக கடந்து போக முடியாது. பின்னாடி மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. சார் அடுத்த கட்டம் சஞ்சய் ராவத் சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.